சொல்லுகிறார். முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணைய திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பினார். ஆனா உண்மை என்ன? 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு. முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். இது உண்மை. ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது. அதிமுக ஆட்சி இருந்தப்ப நிலைமை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏரிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில 23 லட்சம் வீடுகள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. அப்போ இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல. தன்னார்வர்கள் எல்லாம் உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. இல்ல மக்கள் மறந்துட்டாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா? புயல், வெள்ளம், பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு சென்னையை மூழ்கடிச்சது மேன் மேட் டிசாஸ்டர், மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு. இதை நான் சொல்லல, சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க. இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம், ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும். அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார்? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே, சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார்? ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதையே திரும்ப திரும்ப, இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் காமெடி, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். அதையும் கேட்கல. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார். அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு பேசினது, சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக, சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பவும் கூட சரி, நீங்களும் சரி, மாநிலங்களில் இருக்கிறவங்க எம்பிக்களும் சரி, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? என்ன, எதுக்கு பயம்? காரணம் என்ன? உங்க மடியில கணம். இந்த லட்சணத்தில் இருக்கு எதிர்கட்சி. இப்படி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள், நாள்தோறும் திட்டமிட்டு பரப்புற அவதூறுகள், ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய, ஒத்துழைப்பை மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா தடைகளையும் கடந்துதான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது. மக்கள் திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க. அதிலும் குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி.
வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தான் வழங்கும். எங்களின் நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாட்சி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.